கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 16 வசனம் 14. உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை அன்போடு செய்ய வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அன்பினால் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அன்போடு நாம் காரியங்களை செய்வோமானால் நன்மையான காரியங்களை செய்வோம். அன்பு நம்மில் இருக்குமானால் நாம் நிச்சயமாக தீமையான காரியங்களை செய்ய மாட்டோம். அன்பு அநேகருக்கு உதவி செய்ய வைக்கும். அன்பு ஏழைகளை நேசிக்க வைக்கும். நம் சுயநலத்தை மாற்றும். நம்மை நீதிமானாய் மாற்றும். ஆகவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அன்போடு செய்வோம். அன்பு நமக்கு இல்லை என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. எரிச்சல் உள்ளவர்களாய் மாம்ச சுவாபத்தை வெளிப்படுத்தி நாம் வாழ்வோமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. ஆவியின் கனியாகிய அன்பை நாம் தரித்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நாம் நற்காரியங்களை செய்து அநேகருக்கு சாட்சியாய் வாழ முடியும். ஆகவே அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மிடம் அன்பை எதிர்பார்க்கின்றார். அவர் இந்த உலகத்தில் வந்து அனைவரையும் நேசித்து அன்போடு செயல்பட்டது போல நாமும் அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். அவர் நம்மேல் அன்பாயிருப்பதினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்காக இறங்கி நமக்காக காரியங்களை செய்கிறார். அதுபோல பிறருடைய தப்பிதங்களை நாம் மன்னித்து அன்பாய் ஒவ்வொருவரையும் நேசித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அன்பாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அனைவரையும் நேசித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அன்புள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். பொறாமை, கசப்பு இப்படிப்பட்டதான நீர் அருவருக்கிற குணங்கள் ஒன்றும் எங்களில் காணப்படாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிறோம். உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.